மாற்றி அமைக்கிற வல்லமை உங்கள் கண்ணீருக்கு உண்டு. நான் ஆழமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். 2010ஆவது ஆண்டு என்னுடைய மகள் மரித்து விட்டாள். ஆமென். டாக்டர் என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், டெட் பாடி தான் உள்ள வச்சிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்ல, நீங்க எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போங்க. ஆமென். என்னுடைய கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. தேவ சமூகத்துல இருந்து சாட்சியா சொல்றேன், கண்ணீர் வரல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். டாக்டர் கிட்ட போல்டான்னு சொல்றேன், இல்ல டாக்டர், நீங்க சேர்த்து சுவாசமோ என்ன வேணாம், நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. கர்த்தர் என் பிள்ளையை திரும்ப ஜீவனோடு எனக்கு தருவார். அல்லேலூயா. நான் செத்த பிரேதமா அவளை கொண்டு போக மாட்டோம். ஒண்ணு அவர் சொன்னாரு, ஏமா பார்த்த படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேம்மா, உங்க பொண்ணுக்கு அவன் தலையில லெஃப்ட் பிரெயின் இடது பக்கம் மூளைக்கு போற நரம்பாவும் கட்டாகி அவன் ரத்தம் உள்ளே பீரிட்டு அடிச்சுட்டு இருக்கு. அந்த நரம்பை வெளியே எடுத்து கட் பண்ணி விட்டா மனுஷனுடைய முழு சரீரத்திலும் மிக வேகமா ரத்தம் பீரிட்டு பாய்கிற ஒரு நரம்பு எதுன்னு கேட்டா இடது பக்கம் மூளைக்கு போற நரம்பா. அது 6 அடி உயரத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட என் கணவரோட ஹைட்டா. சரிதானப்பா? ஆமே, கணவர் நல்ல ஹைட்டு, அவங்கள விட ஹைட்டா பிளட் பீரிட்டு அடிக்குமா. அல்லேலூயா. இங்க இருந்து அப்படி ஃபாஸ்டா அடிக்கும். அந்த பிளட் அந்த நரம்பு இப்போ உங்க பிள்ளைக்கு வெளியே இல்லாம உள்ள கட்டாக இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரத்தம் உடம்புல இருந்து உங்க பிள்ளையுடைய மண்டை ஓட்டை நிரப்பி இருக்கும். மூளை ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டு பெரிய ரத்த கட்டி ரத்தம் பீரிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எப்படிமா சொல்றீங்க பிள்ளை உயிரோட வருவா அப்படின்ட்டு? அல்லேலூயா. கொஞ்சம் கூட கண் கலங்காம சொன்னேன், டாக்டர் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் சொல்லி தந்த பிள்ளை, சோ அவன் மறிக்க அவர் விடவே மாட்டார். அவர் சொன்னாரு, நீங்க உங்க விசுவாசத்தை என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, நான் மருத்துவ ரீதியான காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் எடுக்கிற முயற்சியில உங்க பிள்ளையுடைய உயிர் திரும்ப வந்தாலும் உங்கள் பிள்ளை ஒரு ஜடத்தை போல படுக்கையில படுத்து கிடப்பா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்படியே படுக்கையில ஒரு பொம்மை போல படுத்து கிடப்பா. அவளுக்கு அம்மா அப்பா நீங்க தான், நீங்க இனி திரும்ப தான் சொல்லி கொடுக்கணும். அவன் எல்லாமே டியூப் வழியா ஒரு புனலை வச்சு அது வழியா நீங்க லிக்விட் ஃபார்ம் தண்ணி திரவமா தான் அவளுக்கு நீங்க கொடுக்கணும். சாப்பிட முடியாது, கண் பார்வை போயிடும், பேச்சு போயிடும், ஸ்தோத்திரம், கை கால் விளங்காது, இப்படி பல காரியங்களை சொன்னாங்க. நான் அப்போ மறுபடியும் சொன்னேன், எனக்குள் இருந்த நம்பிக்கையை நான் அறிக்கையிட்டு சொன்னேன், கர்த்தர் அவளை எங்களுக்கு ஜீவனோடு தருவார், அதுவும் அந்த விடுதலையும் முழுமையான விடுதலையா இருக்கும். அல்லேலூயா. அரைமுறை விடுதலையோடு அல்ல, முழுமையான விடுதலையோடு தருவார். நீங்க சொன்ன எந்த சைடு எஃபெக்டும் கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளையுடைய சரீரத்துல இருக்க போவதில்லைன்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. மறுபடியும் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்பவும் நீங்க உங்க நம்பிக்கை அறிக்கை பண்றீங்க, நான் மருத்துவ ரீதியான காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்தா ஆமென் ஸ்தோத்திரம், உள்ளத்துக்குள்ள அழணும்னு தோணுது. ஆனா என்னுடைய ஸ்தோத்திரம் மாமியார், கணவருடைய அம்மா எல்லாரும் பக்கத்துல நிக்கிறாங்க, சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. இவங்க யார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு அப்படியே இருக்கிறேன். இப்போ ஸ்தோத்திரம் ஆமென், என்னுடைய மாமியார் என் கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு இப்போ உன் பிள்ளைய குறிச்ச கவலையை விட அதிகமான கவலை உன் பொண்டாட்டியை குறிச்சு அதிகமான கவலையும் பயமா இருக்குது. என்னன்னா அவன் அழவே மாட்டேங்காடா, இப்படி அழாம இருக்கிறவங்க அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்கடா. அதனால அவளை தனியா இங்க தள்ளி கூட்டிட்டு போய் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி அவளை மனம் விட்டு அழ வச்சுடா. ஆமென். எனக்கு இப்ப அவளை பார்த்தாலே பயமா இருக்குடா, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயம் எல்லாம் கனெக்ட் ஆகி இருந்தது என் தெய்வத்தோடு. அல்லேலூயா. வெளியே இவங்க யார் முன்னாடியும் கண்ணீர் வடிக்க கூடாது. காரணம், இவர்கள் எங்கள் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள், விசுவாசத்துக்கு நேரா எங்கள் மூலம் நடத்தப்படுறவங்க. இவங்க யார் முன்னாடியும் எனக்கு கண்ணீர் வடிக்க ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. கணவரும் இந்த எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவ்வளவு ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க. நேரா அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை இரவு நேரா ஆலயத்துல போய் பலிபீடத்தை கொம்ப பிடிச்சுக்கிட்டு அவங்க அங்க அழுக. ஆமென். ரூம் தந்த பிறகு ரூம்ல வந்து நான் தேவனோடு கூட போராடினேன். நமக்கு அழுவதற்கு ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் பிள்ளையை எங்களுடைய நம்பிக்கை கனம் பண்ணி ஜீவனோடு தந்து இன்றைக்கு அவள் திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து 2 பிள்ளைகளுக்கு தாயாக ஆமென் எங்களை பேர பிள்ளைகளை காண்கிற நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல தேவனை மையப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அழுவதற்கு ஒரு இடம் உண்டு. அது தேவ சந்நிதி, தேவ சமூகம். கணவனா இருந்தாலும் ஸ்தோத்திரம். அன்னாள் ஆமென் அன்னாளை எல்கான ரொம்ப நேசிச்சாரு. சொல்றாரு, 10 பிள்ளைகளை பார்த்து நீ எனக்கு அதிகம் அல்லவா. உடனே அவர்கிட்ட இருந்துட்டு ஐயோ இங்க பாருங்க அப்படின்ட்டு அவர் முன்னாடி அழலைங்க. உங்க புருஷன் உங்களுக்கு
ரொம்ப பிரியமா இருக்கலாம், ஆனா உங்க மனதின் கஷ்டங்கள் அவரிடத்தில் சொல்லி கூட நீங்க அழ வேண்டாம். அல்லேலூயா. உங்களை விசாரிக்க, உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்ள, உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவதற்கு என்றே ஒருவர் இருக்கிறார். அவர் காத்துட்டு இருக்கிறாரு. உன் கண்ணீரை துருத்தியில வைத்து பதில் தர நான் காத்திருக்கிறேன். ஆனா நீ அந்த விலையேற பெற்ற கண்ணீரை வழியருகே விதைச்சிட்டு இருக்கிற, முள்ளுள்ள நிலத்துல விதைச்சிட்டு இருக்கிற, கற்பாறையில விதைச்சிட்டு இருக்கிற, நல்ல நிலமாகி என் சந்நிதியில் எப்போது விதைப்பாய்? அல்லேலூயா. நல்ல நிலமாகி என் சந்நிதியில் எப்போது விதைப்பாய்? கொஞ்சம் நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்க. நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். அந்த கண்ணீர்ல பெரும்பான்மையான கண்ணீர் வடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தா, ஒன்றில் அது வழியருகையா இருக்கும், அல்லது முள்ளுள்ள நிலமா இருக்கும், அல்லது கற்பாறையா இருக்கும். அதனால அந்த கண்ணீருக்கு ஒரு யூஸும் இல்லை. அந்த தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படிதான் இருக்கும்? ரொம்ப ஸ்டாண்டர்டா, ரொம்ப டிப்பா இல்லைங்க. ஆமென். உடஞ்சி நொறுங்கி அளவேண்டிய இடம் தேவ சந்நிதி. அல்லேலூயா. என்னுடைய சுபாவத்தை சொல்றேன். இப்போதும் தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆராதனை, அது யார் நடத்தி, சின்னவங்களோ பெரியவங்களோ யார் நடத்திட்டு இருந்தாலும், ஆமென், என்னுடைய மனதில் எழுப்புகிற எல்லா பாரம் எல்லாத்தையும் தேவ சமூகத்துல முதல்ல அவர் பிரசன்னத்தை நினைச்சு அழுவேன். அடுத்ததாய் அதுவரை அடக்கிட்டு இருக்கிற எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்துல ஒரு குழந்தையை போல ஊற்றி அழுவதில் இன்றைக்கும் தவறவில்லை. அல்லேலூயா. அதனால உண்மையா சொல்ற, கிருபையினால 25 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவு செய்து ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த இத்தனை ஆண்டுகள்ல கண்ணீர் வடித்து நாங்கள் ஜெபித்து கேட்ட ஒன்றிற்கு கூட என் தகப்பன் இதுவரை பதில் தராமல் இருந்தது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க மனதுக்குள்ள கேள்வி எழும்போம். நானும் நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், பதில் வரல. ஆனா கண்ணீர் விதைக்கப்பட்ட இடம் வேறு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் எந்த மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்க மாட்டேன், தேவ சமூகத்துக்கு போவேன், தேவ சமூகத்துல கண்ணீர் வடிப்பேன். ஒரு தனிப்பட்ட ஜெப நேரத்துல கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்து பாடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? சந்தோஷமா. எசேக்கியா ராஜா வியாதி வந்துச்சு பாருங்க. வியாதினால் நீ செத்து போவன்ட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. வசனம் சொல்லுகிறது, அவர் சுவர் பக்கமாய் திரும்பி சத்தமிட்டு அழுதார். அல்லேலூயா. அழுது கெஞ்சி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரால இருக்க முடியலைங்க. வாசலை விட்டு வெளியே போன ஏசாயா தீர்க்கதரிசிய திரும்ப அனுப்பி வைக்கிறார். என் மகன் அழுதுட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது அந்த வியூ புரியுது? அல்லேலூயா. எப்ப முடிஞ்சு போச்சு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லி முடிவு செய்த ஒரு வாழ்க்கையை துவக்கினது ஒரு அழுகை. அல்லேலூயா. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு இல்ல, ஜனவரி மாதத்துல ஒரு நாள் ஒரு இடை ஜபம். அந்த இடை ஜபத்துல செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள், சனிக்கிழமை, அப்படி 4 நாட்கள் இடை நாட்கள் எங்கள் சபையில ஜபங்கள் உண்டு. அப்ப அது ஒரு இடைநாள் ஜபத்துல நான் போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்கள்லயே வந்து நன்மை பெற்ற ஜனங்கள் எனக்கு திருச்சபைக்குள்ள இல்லையா ஆண்டவரே, எத்தனை அற்புதங்களை பெற்றாங்க, இப்படி பல காரியங்களை நினைத்து நான் தேவ சமூகத்துல அப்படி என்ன அறியாம அழ ஆரம்பிச்சுட்டேன். கண்ட்ரோல மீறி அப்பா 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 அப்படி வரும்போது எனக்கு வார்த்தை வராது, வெறும் அப்பா அப்பா மட்டும் வரும். அல்லேலூயா. ஆனா உள்ளத்துக்குள்ள வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் போயிட்டாங்களே அப்பா, எவ்வளவு அவங்களுக்கு எத்தனை வாரம் உபவாசம் போட்டிருப்போம், எத்தனை நாள் இரவு பகல அழுது ஜெபிச்சிருப்போம். அப்படின்ட்டு அப்பா 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 அப்பான்னு அழுதுட்டே இருக்கிறேன். ஒரு இப்பதான் ஒரு 1.5 வருடம் ஆயிருக்கும். 1.5 வருஷம் இருக்குமாப்பா. அவ்வளவு நாட்களே. ஆனா ஒரு புதிய குடும்பம். அந்த குடும்பத்துல உள்ள சகோதரி திடீர்னு பலத்த சத்தமா, மகளே, பயங்கர சத்தமா, நீ அழாத, நீ எனக்கு பிரியமான பிள்ளை, நீ அழுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, என் மனசு வலிக்குது, நீ அழாத, நீ அழுறத நிறுத்து, நீ இப்போ எந்த காரியத்தை எல்லாம் நினைச்சு அழுதியோ அத்தனை காரியத்துக்குமான பதில இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள நீ பெறுவ, நீ அழாத. அல்லேலூயா. நீ அழுகையை நிறுத்து, என்னால தாங்கிக் கொள்ள முடியல, என் மகளே நீ அழுகையை நிறுத்து. அல்லேலூயா. அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, அப்படி பார்வையில ஒண்ணுமே இல்லை. ஏன் அழுகையா அவருக்கு பொறுக்க முடியலையாங்க. அடுத்தது ஒரு வார்த்தை பாருங்க, நீ இனி உன்
அல்லேலூயா. திரும்ப 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 இந்த வார்த்தை ஆவியானவர் அந்த மகளை கொண்டு பேசினாரு. அன்னையிலிருந்து நான் கவனிச்சுட்டே இருக்கிறேங்க. நான் எந்தெந்த காரியத்திற்காயெல்லாம் அழுதேனோ அதுல எல்லாம் நான் மாற்றத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். நானும் கணவரும் எப்போது இப்போ காரில் வரும்போது கூட அதை நாங்கள் சொல்லிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, அந்த காரியம் இந்த காரியம், அந்த குடும்பம் இந்த குடும்பம், இதுல எல்லாமே இப்போ டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டு. பார்த்தீங்களா, அவன் காரணம் கண்ணீர். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் தாழ்மையா சொல்றேன், வேற யார்கிட்டையும் எங்கேயும் கண்ணீர் வடிக்காதுங்க. தேவ சந்நிதியில வாங்க. ஒருவேளை வசன அறிவு இல்லாம இருக்கலாம், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் வெளியே போறவங்க வரவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவீங்கல்ல, அதே வார்த்தையை ஏசப்பா கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்பா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு வெடிச்சிடும் போல இருக்குப்பா, என் குடும்பத்துல இப்படி இப்படி சூழ்நிலைப்பா, இத்தனை லட்சம் கடன்ல அகப்பட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வட்டி கொடுக்க முடியல, வட்டிக்கு மேல வட்டி ஏறுது, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, வெளியே கொண்டு வாங்கப்பா, என் மகன் திறந்தல, என் மகன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, அவன் இப்படி இப்படி காரியம் எனக்கு வேதனைப்படுத்துதுப்பா, நிந்தைய இருதயத்தை பிளக்குதுப்பான்னு சொல்லி அவர் சமூகத்துல கண்ணீர் வடியுங்க. எண்ணிய சில நாட்களுக்குள் அந்த கண்ணீருக்கு நிச்சயமா நீங்க பதில பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரம் சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஆனா சமயம் ஆயிடுச்சு. ஒரு நிமிடம் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கல் போடலாம். ஒரு நிமிடம். ஸ்தோத்திரம். யோசேப்பு 43 ஆதியாகமம் 43 30 31 வசனம் சொல்கிறது, அழுகிறதற்கு இடம் தேடி அறைக்குள் போய் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சகோதரர்கள் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் தான் அவனை குழியில தூக்கி போட்டவங்க, அந்த சகோதரர்கள் தான் அவனை கொலை செய்ய வகை தேடினவங்க, அவன் மேல பொறாம கொண்டவங்க, எரிச்சம் கொண்டவங்க, அவன் வஸ்திரத்தை உரிச்சி கலட்டி எடுத்தவங்க, எல்லா தீமையும் செஞ்சவங்க அந்த சகோதரர்கள். நேசித்த தகப்பனை விட்டு பிரித்தவர்கள் அந்த சகோதரர்கள். தகப்பனுக்கு துர்ச்செய்தியை கொண்டு போய் யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்லி சாப்டரையே முடிச்சவங்க அந்த சகோதரர்கள். இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறுது, தீர்க்க தரிசனமாய் கட்ட சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அதே சகோதரர்கள் முன்னாடி நிக்கிறாங்க. அவன் யோசேப்பு என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென். ஆனா தேவனை அறிந்த நல்ல நீதிமானாகி யோசேப்புக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது. வசனம் சொல்லுதுக்கு அவர்களுக்கு முன்பாய் அழவில்லை. அழுகிறதுக்கு இடம் தேடி போய் அறைக்குள் போய் அழுதான். அவன் சில காரியம் உங்களை யாராவது துருவி கேட்பாங்க, என்னாச்சுக்கா, எனக்கு உங்க வீட்டுல பயங்கர சத்தம், என்னாச்சுக்கா, உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்லாம் துருவி கேட்கும் போது ஆமென் உங்களுக்கு அழுக வரும். ஆனா அழாதுங்க. அந்த கண்ணீர் எதுக்கு துருத்தியில சேர வேண்டியது வீணா கீழே கொட்டணும்? அழாதுங்க. அழுவதற்கு இடம் தேடி போன யோசேப்பை போல உங்கள் அந்த ஜெபத்துல அழுங்க. அந்த கண்ணீர் யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சாட்சியா சொல்லுவேன், எனக்கு தெரியாம என் கணவர் ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுவாங்க. அவங்க விம்மி அழுத சத்தம் கீழே கேட்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது நாங்க அழுத சத்தம் கீழே கேட்குது அப்படின்ட்டு. கீழே கேட்கும். ஆனா கீழே வரும்போது முகத்தையில நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கிட்டு ஒண்ணுமே நடக்காதது போல வருவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தைரியமா நாங்க சொல்ல முடியுங்க, நானானாலும் சரி என் கணவனானாலும் சரி அழுது ஜெபித்த தேவ சந்நிதியில போய் நாங்க வேற எங்கேயும் அழுததில்லை. சொந்த பந்தங்களால் ஏமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேகம் உண்டு, துரோகங்கள் அநேகம் உண்டு, இழப்புகள் அநேகம் உண்டு. யார்கிட்டையும் அழுததில்லை. நாங்க அழுத இடமெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்த திருச்சபையின் பலிபீட பகுதி மாத்திரமே. அந்த கண்ணீருக்கு எல்லாம் கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். தேவ ஆலயத்திற்கு, தேவ சமூகத்திற்கு, திருச்சபைக்கு, திருச்சபை பலிபீடத்திற்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை உண்டுங்க. இங்கே ஒருவர் வாசம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இங்கே வந்து அழுது பாருங்க. நான் ஜீவனுள்ள சாட்சியாய் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு தாய் என்கிற ஸ்தானத்தில் நான் உடைந்து அழ வேண்டிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வாழ்க்கையில வந்தது உண்டு. அழுது இல்ல. மகனுடைய 2 டெலிவரி கிரிட்டிக்கல். 2வது டெலிவரியில தாயும் மகளும் செத்து போயிடுவாங்கிற ரிப்போர்ட் வருது. அப்போது நான் யாருக்கு முன்பாக அழல, தேவ சந்நிதியில அழுதேன். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில் தந்தார். தேவ பிள்ளைகளை தேவ சந்நிதியில அழுங்க. இந்த வார்த்தையின்படி கேட்டு ஒப்பு கொடுத்த தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, ஆண்டவரே என்னுடைய விதையாகிய கண்ணீர்
ஹalleluya ஹalleluya. ஜூன் மாதம் இந்த இறுதி வாரத்துல நீ கண்ணீரோடு விதைக்க போறம்மா. ஸ்தோத்திரம். அவருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நீ கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றுக்குமான பலன் உன் மடியில வரப்போகுது. தேவ சந்நிதியில கண்ணீர் வடிக்க தீர்மானித்திருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தருடைய முகம் உங்களுக்கு நேராய் திருப்பப்பட போகுது. கர்த்தர் உங்கள் கண்ணீராகிய அந்த விதையை துருத்தியை சேர்த்து பதில் தர துவங்க போகிறார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி அப்பா ஹalleluya. உங்களை வாழப்படுகிற காரியத்திற்காய் தேவ சந்நிதியில கண்ணீர் வடிங்க. ஒரு நிமிடம் இப்ப கூட ஒரு நிமிடம் உங்களுக்கு வாய்ப்பு தராரு. அவன் உங்க இருதயத்தை வாழப்படுகிற காரியத்திற்காய் அவன் மனமிட்டு அழுதுங்க. தேவ சமூகத்துல கண்ணீரோடு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா நன்றி அப்பா. வசனத்தின்படியே கர்த்தனமோடு கூட இருக்கிறபடியால் மலைகள் விலகினால் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்றே வாழ். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், நமக்காக அவர் ஜீவன் கொடுத்த இரட்சகர் நம் வாழ்வில் என்றும் அவர் போதுமானவராக இருக்கிறபடினால் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று பாவியே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று பாவியே.
கருத்து ஸ்தோத்திரம் எங்களோடு பேசுவீராக. வெளியேறப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அவன் எங்களுக்குள்ள சோர்வுகளோ வார்த்தை குறித்த எதிர்மறையான சிந்தனைகளோ மயக்கத்தின் ஆறுகளோ ஒருபோதும் மேற்கொள்ளாதபடி ஆவியானவர்களை பரிபூர்ணமாய் ஆளுகை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமை மறைத்து கர்த்தரோடு பேசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பழத்தை சாப்பிட்டது ஜூஸ் எப்படி ஆரம்பிக்கிறது லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வாரது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இயேசு கிறிஸ்துவே ஆமென் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறது ஆகாரம் இருக்காங்க தாராளமாக சாப்பிடும். ஒன்றும் பிரச்சனை. ஸோ அதுக்கு அந்த பாட்டே பாட சொல்லுவோம். ஸோ சாப்பிடுவோம் நான் வெயிட் பண்ணுறேன். சாப்பிடும் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பொறுமையாக இருக்கிறீங்களா? எவ்வளவு ரசிக்குது. வெயில் நேரத்தில் தூக்கம் வருது. இதெல்லாம் ஒரு தாயுடன் தகப்பனுடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால நாங்கள் நாகரிகத்தில் அதை உங்களுக்கு வாங்கிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நாம மேம்படுவதாக இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வருடத்தின் பாதி பகுதியை நாங்கள் முடிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இருந்த எண்ணம் ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி தாண்ட போறேன்னு இருக்குது. இப்போ அதை தாண்டுவதற்கு கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு பலன் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம உண்மையான ஒரு தேவ பிள்ளைக்கு இதுவரைக்கும் உதவி செய்தால் இன்னும் அவர் எனக்கு அந்த நம்பிக்கையை தவிர எதிர்மறையான என்ன விஷயம் ஒரு நாளும் சொல்லுங்க வர கூடாது. எப்போதுமே எங்க சபையில் சொல்ற ஒரு வார்த்தை தான் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினார் இனிமேலும் நடத்துவார். சத்தமா சொல்லுங்க இம்மட்டும் நடத்தினார் இனிமேலும் நடத்துவார். நாங்கள் காலம் வரும்போது கூட நாங்கள் அதான் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே வந்தோம். ஒரு வருஷத்தை விட இந்த வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமான நன்மைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா பைபிளுடைய வாக்குத்தத்தமே என்னன்னா இது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 இப்ப இருக்கிறத அவன் இப்ப இருக்கிற லெவல் அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தின் அளவை கர்த்தர் அதிகரித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஏன்னா வேதத்துல அழகான ஒரு வார்த்தை உண்டு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு அவரை நம்பி இருக்கிற நீங்களும் நான் தான், அவர் ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நான் தான். அவருடைய வேத வசனத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரவேலர்களாகிய உங்களை என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப ஆசை. அவரே ஆசைப்படும் பொழுது நாமே ஆசைப்படக்கூடாது. அதனால கர்த்தர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அதே நேரத்தில் அதுக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வந்துடக்கூடாது. அடிக்கடி சொல்லுவோம் ஆசீர்வாதத்தை ரெண்டா பிடிக்கிற வார்த்தை தமிழ் படிச்சவங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? இலக்கணத்துல ஒவ்வொரு வார்த்தையை ரெண்டா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, ரெண்டா பிடிக்க முடியும். படிச்சு ஸ்கூல் தெரியுங்களா? இப்படி முடிக்கிறத வந்து எனக்கு பயமா இருக்குது. ஸ்கூல் போயிருக்கிறவங்க இலக்கணம் படிச்சு போல தமிழ் இலக்கணம் அதில் வந்து ஒரு வார்த்தை ரெண்டா பிரிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை எப்படி பிரிக்கலாம்னா ஆசீர் கூட்டல் புரியல. ஒரே ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா வாதம் வந்து வாழ்க்கை முடங்கி போகும். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஜெபத்துல ஒரு 50% ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி 50% நிறைய காரியம் இருக்குது. உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது.
அவன் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அவன் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், நம்மை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது. அவன் குறிப்பா தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு நாள் தமிழ்நாடு பரவாயில்ல தப்பி இருக்கிற எண்ணம் இருந்தது. ஆனா இப்ப நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்து தமிழ்நாட்டுக்கு நிலைமை எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து நம்ம கிடையாது. ஒரு பயனாலே நம்மளை காப்பாற்ற அவர்களோட தான் இருக்கு. ஆனாலும் நாம இருக்கிற நம்ம வாழுகிற நாடு நல்லா இருக்கணும் இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா என்னாக போகுதுன்னு தெரியல. அதிகமா நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன செய்யணும், நம்ம இந்திய தேசத்துக்காக என்ன செய்யணும், நிறைய அவன் தேவ ஜனங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திட்டம் அவன் நிறைவேறாமல் அவன் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இக்கட்டான சூழலை உபத்திரவ காலம் கர்த்தரால் அனுமதிக்கப்படும் சொன்ன நாம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிலைநிற்பதற்காக ஜெபிக்கணும். இப்பவே ஜோம் பண்ணாலும் அப்படி ஒரு காலங்கள் நமக்கு முன்பாக வந்தாலும் நாம தப்பி பிழைத்திருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிற்க முடியும். பாருங்க, இப்ப மத்திய அரசாங்கம் பேப்பர் படிப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்க. மத்திய அரசாங்கம் வந்து இந்தியாவில் இருக்கிறதான அவன் எம்பிக்கள் தொகுதியில் 360 தொகுதி அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சட்டமா கொண்டு வர யாருக்கு தயவுன்றது அவசியம் இல்லை. அப்படி 360 எம்பி தொகுதிகளை அவங்க எடுக்கணும்னு சொல்லி எந்தெந்த விதத்துல குறுக்கு வழியில போகணுமோ, எந்தெந்த விதத்துல பணத்தை செலவு பண்ண முடியுமோ பண்ணி அவங்க அந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். வருங்காலங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமா இருக்கும் சொல்லி என்ன செய்யக்கூடாது நினைக்க. அதுக்காக நம்ம ஜெப நேரத்தில் என்ன செய்யணுங்க, நம்ம சும்மா ஆசீர்வாதம் வாரம் வந்து முறையில புரியுது. அதனால ஜெபத்தின் அனுபவத்தை மாற்று, ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம தேசத்தில் பெரிய காரியம் நல்ல செய்தியை கேட்கும். ஆமென். அதனால கொஞ்ச நேரம் நான் பேசலாம் விரும்புகிறேன். பேசலாமா? பெரிய காரியம் வச்சு இந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பட்டணங்களோட அதை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களை கத்தர் ஆசீர்வாதம். நம்ம சொல்ற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ரட்சிப்பின் ஆசீர்வாதம். ரட்சிப்புக்கு உள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தான் தேசத்தை ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றே எங்க இருக்குது? ரட்சிப்புக்குள்ளதான் இருக்கு. அப்ப தேசத்தின் ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக ஒரு ரட்சிப்பின் வல்லமை கத்த தேசத்திலே வெளிப்படுத்துவார், இந்த ஊழியத்தில் வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக இந்த ஊழியம் வளர்ந்து போயிருக்கு. 2 பேர் ஊழியம் செய்யறது பெரிய ஆசை. 100% ஆண்டவர். ஆமென். எங்க வீட்டு கூட நம்ம 6 பேரை நாம இருக்கிறத ஊழியம் செய்யணும். இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. அது பெரிய ஆசை. ஆமென். அதே நேரத்தில் ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ஆரம்பம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறதாக இருக்கும். ஆரம்பம் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுகிறதாக இருக்கும். ஆரம்பம் மற்றவர்களால் வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும். அந்த வேதனை சொல்லுகிறது அவருடைய முடிவு சம்பூர்ணமாக எப்படிப்பட்ட ஆரம்ப கால ஊழியர்களுக்கு வரும்போதுதான் எங்களுடைய ஆரம்ப காலம் எங்களுக்கு ஞாபகம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே பாதை தான் கடந்து வந்தோம். ஸ்தோத்திரம். நாங்கள் கத்த இன்றைக்கு அவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஊழியத்தின் பாதையை அவர் அற்புதமாக நடத்திக்கொண்டார். ஆகவே இந்த ஊழியத்திலே ஆரம்ப காலத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஊழியத்தோடு, இந்த சபையோடு, ஊழியக்காரனோடு அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒரு மனதிலும் இணைந்து செயல்படுக கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் சபை மூலமாக ஊழியக்காரனை ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் எப்போ பசிக்குன்னு எனக்கு நான் வச்சுருந்தேன். அதனால் அந்த நேரத்தில் கரெக்டாக வச்சுருப்பேன். முடிச்சு கர்த்தர் நல்லது. ரொம்ப ஆவியானவர்களுக்கு கட்டுப்பாட்டின் ஆவியாக. அதனால் 3 மணி 4 மணி அப்படி போகாது. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய இதயத்திற்குள்ள
என் சிந்தனை கூட போட்ட ஒரு வசனத்தின் காரியத்தை ஆமென் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடையதான 42வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிற அழகான ஒரு வார்த்தை, அந்த தேவனாகிய கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறது. இல்லையா? சத்தமா கரங்களை சொல்லுவோம். ஆமென். எனக்கும் கை வைத்த அறிவில சொல்றதா பிடிக்கும், ஏசப்பாவுக்கும் கை வைத்த அறிவில சொல்றதா சத்தமா அதுதான் பிடிக்கும். ஏன்னா அவர் வானத்தில் இருக்கிறார். அவர் உயர்த்தணும்னு சொன்னா கையை என்ன செய்யணும்? உயர்த்த மணிக்குள்ள போட்டுன்னு சொல்லக்கூடாது. கை விளங்காதவங்களை போல என்ன செய்யக்கூடாது. இல்லையா? நம்ம எவ்வளவு சரீர பிறன் ஆண்டவர் தந்துருக்கிறார். ஆமா, அதனால நம்ம எப்பவுமே தேவ சமூகத்தில் வந்தாச்சுன்னா ஆக்டிவா இருக்கணும். பைபிள்ல கத்தருக்குள்ள எப்பொழுதும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஆமென் உனக்கு நாளத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நம்ம அதை சும்மா இருக்க ஆமென் நம்ம வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த வார்த்தைகளை கிரகிக்க ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செய்யும் வார்த்தை நம்ம அறியாம சொல்லுங்க அறியாம வரணும். அதுதான் கத்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம். ஆமென். அதை நாம புரிந்து செயல்படுவோம். கத்தர் நம்மோடு கூட பேசும். இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். இந்த 2 பகுதி மட்டும் எடுத்துவிடுங்க. நாணல் புல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நாணல் புல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த ஊர்ல நாணல் பார்த்தது கிடையாதா? அது எப்படி இருக்கும்? வளர்ச்சி இருக்கும். அது நிற்கிற நிலையை பார்த்தா ஸ்தோத்திரம் அது முறிச்சிருமோ, அது அப்படியே உடனே கீழே விழுந்துருமோ அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனால் நீங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாணல் புல்லை போல அழிந்து விடுமோ என்று நினைக்கத்தக்கதான ஒரு தருணத்துல இருந்தாலும் அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? அழித்து விட மாட்டார். எப்படி நெறிந்து போயிருக்கிற ஒரு நாணலை அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காமல் அற்புதமாய் பாதுகாக்கிறாரோ, அதே போல அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற உங்க வாழ்க்கையையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதோட மங்கி எரிகிற திரி ஸ்தோத்திரம் பாருங்க. ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம், நம்ம அதில் திரி வச்சிருக்கிறோம், அதை நம்ம தேவைக்கு பற்ற வைக்கிறோம். நேரமாக ஆக அந்த எண்ணெயின் அளவு குறைய ஆரம்பிக்கும், திரியை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கருகி சாம்பலாக போக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்த பிற்பாடு இங்க கவனிங்க, அந்த திரி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மங்கி எரிய ஆரம்பிக்கும். அப்ப மங்கி எரிய ஆரம்பிக்கும் பொழுது அது அணைச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம பதற்றப்படுவோம். இல்லையா? 2 சம்பவத்தை பாருங்க. நெறிந்த நாணலை அவர் முறிப்பதில்லை, மங்கி எரிகிற திரிய அணைப்பதில்லை. நான் இப்ப சொல்றேன், வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற, கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளை நீங்கள் திரும்பி பார்த்தால், இல்லைனால் தனியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தா, இதோட எங்க வாழ்க்கையின் அனுபவம் முடிஞ்சிருமோ, இந்த சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு எதிராக எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமா இருக்குதா? பேசுற தமிழ் புரியுது? பேசுற தமிழ் புரியுதா? புரியுங்க. அதாவது இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற எல்லா காரியமும் உங்க மனதிற்கு சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்குதான்னு கேட்குறேன். சொல்லுங்க. அடுத்த கேட்குறேன், நீங்க நினைக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதா? நடக்குறியா? எல்லாமே நடக்குதா? நடக்கல. எதிர்பார்த்த காரியம்லாம் கிடைக்குதா? கிடைக்கலையா? பாதி என்ன செய்யல. நம்ம இப்படி நடக்காத கிடைக்காத காரியங்களை உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவன் உள் மனதுக்குள்ள நம்மை அறியாம ஒரு எண்ணம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும். இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு, இதோட நம்ம வாழ்க்கை அடுத்த 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 கட்டத்துக்கு போக முடியுமா முடியாதாங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யுது? சொல்லுங்க. அதாவது நடக்கிற காரியங்கள் எல்லாம் எதிர்மறையா இருக்குது. ஆசைப்பட்டது கிடைக்கல, சில இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிருது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நடக்கும் பொழுது நம்மையே அறியாம ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும். இதோட நம்ம கதை நீங்க இருக்கிறத பார்த்தா அப்படி யோசிக்கவே இல்லை போல இருக்கு. 99% மனசுல அப்படிதான் வண்டி ஓடிட்டு இருக்குது. அந்த வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில எப்போது நடந்துகிட்டு இருந்தாலும் உலகமும் உலகத்தில் இருக்கிற மக்களும் உலகத்தின் அதிபதியாக சாத்தாலும் இவங்க எப்போ அழிஞ்சு ஒழிஞ்சு போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மை ரட்சித்த தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அழிஞ்சு போக ஒரு நாள் விட மாட்டார். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடந்தாலும், எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடைபெறாம போனாலும், எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் பயப்படாதுங்க. தைரியமா சொல்லுங்க, பயப்படாதுங்க. அழைத்த தேவன், ரட்சித்த தேவன் வாழ்க்கைய ஒரு நாள் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. வசனத்துடைய அர்த்தம் அதுதான். நம்ம எண்ணம் கூட அப்படி இருக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கிறோம், ஒருவேளை முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்மை உருவாக்கி நம்மை ரட்சித்த இரத்தத்தை வைத்துக் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் ஒருபோது நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஏது இருந்தாலும் எது இல்லைனாலும், எது கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் அழைத்த தேவன் என்றைக்கும் மாறாதவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறபடினால அழிக்க விடவே மாட்டார். பாருங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் ஸ்தோத்திரம் அழிந்து போகணும்னு சொல்லி பிசாசு கொண்டு வந்த, இவங்க அழிச்சிருவாங்கன்னு சொல்லி மனுஷர் எதிர்பார்த்து கொண்டிருந்த 25 வருட ஊழிய அனுபவத்துல ரொம்ப பாதைகள் நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஆமென். நாங்கள் உயிரோட இருக்கிறோம்னு சொன்னாலே அவன் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா இந்த வார்த்தை மாறாதது. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனாகிய கர்த்தரும் மாறாதவர். அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதவர். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் அழிஞ்சு போவோம், அப்படிதான் இருக்கும். அதாவது ஆண்டவராகிய தேவன் அறியாதவங்க, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க, வசனத்தை விசுவாசிக்காதவங்க, சபைக்கு வராதவங்க, ஜெபிக்காதவங்க, அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் பொழுது அவ்வளவுதான் சொல்லி நினைச்சு என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையை அவர்களாகவே முடித்து விடுகிறார்கள். தற்கொலைகள் நடக்குது தேசத்துல. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்ததுங்க. அவங்களுக்கு வந்த பிரச்சனையை விட, அவங்களுக்கு வந்த போராட்டத்தை விட, அவங்களுக்கு வந்த நெருக்கடியை விட, அவங்களுக்கு வந்ததான அவன் எதிர்மறையான காரியத்தை விட அதிகமா நம்ம வாழ்க்கையில வந்தது. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னு சொன்னா இந்த வார்த்தைப்படி அவர் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. சிலத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கூட, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கூட ஸ்தோத்திரம் செத்துட்டா நீங்க அப்படி நினைக்கிறோம். சிரிப்பே தெரியுது. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். இருக்கிறத விட இன்னும் கிடையாது. சாவுன்னு சொல்லணும்னு சாவு வராது. யாரெல்லாம் சாவ விரும்புறாங்களோ அவங்க செத்ததாக பைபிள்ல இல்லை. எரியா சாகணும்னு நினைச்சாரு, விட்டாரு. சாரி பார்த்து கொடுக்குறது, அம்மா எனக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் இருக்குது, இதை தின்னுட்டு நாங்க என்ன செய்ய போறோம் ஏங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்து நாம நீ வலப்புறம் இடப்புறமும் இடம் கொண்டு பெருவாய் போல நம்ம பெருகிப்பாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா யோகனை நான் சாகணும்னு நினைச்சேன், விட்டாரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான காரியங்களை உட்கார்ந்து யோசித்தோம்னா பிசாசு உள்ளத்துக்குள்ள கொண்டு வருவான். இனி ஒரு நேரம் வாழ பிரயோஜனம் சொல்லுவான். அப்ப கூட எங்க சபையில் இருக்கிற சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னா, சோதனை எங்க அண்ணன் தான் கூப்பிட்டோம். ஆமா அண்ணே, என் புருஷன் சொன்னேன், ஸ்தோத்திரம் ஏதாவது மருந்து வாங்கிட்டு என்ன செய்தது ஒன்று. கணவன் மனைவியுடைய பிரச்சனை இல்லை, சரீரத்தில் வந்த வியாதி. இந்த வியாதியின் கொண்டுறதுனால அந்த வலிகள் வேதனைகளை தாங்க முடியாததுனால புருஷன் சொன்னாலாம். அதனால நான் சொன்னேன், நீ அந்த மருந்தை அவன் வாங்கி தந்திருந்து நீ சாப்பிட்ட கூட விசிக்க மாட்டேன். இதே இது உலக மக்கள் இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது, நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது, இருக்கிறத இழந்து போகும் பொழுது
எங்கள் வாழ்க்கை அவர்கள் மாய்த்து கொள்கிறார். இன்னைக்கு வரை நம்ம சாகாமல் இருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில் அழிந்து போவதற்கு எதுவான காரியங்கள் சூழ்நிலைகள் வராமல் இல்லை, வந்தது உண்மை. ஆனால் அவர் நம்மை அழிக்க என்ன செய்யறவங்க இனியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கும். இதுவரை ஒப்பு கொடுக்கலங்க, இதுவரை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல, இனியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க சொல்றத பார்த்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் வரணும், நீங்க சொல்றத பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். சொல்றதுக்கே ஜீவன் இல்லாத ஆள் யாருக்கு வந்து அப்படின்னு நினைக்கிறான். கை பிடிக்க பக்கத்துல முகத்துக்கு முகம் பார்த்து அவங்களுக்கு சூப்பராக வச்சு சண்டையை ரெண்டு பக்கம் பிரச்சனை. இதுவரையிலும் அடிக்க அவர் ஒப்பு கொடுக்கவில்லை, இனியும் அவர் ஒப்பு கொடுக்க போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். வார்த்தையை வீட்டில் யோசிக்கிறோம். அழிந்து போவதற்கு ஏற்பாடு எத்தனை சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் எங்க குடும்பத்துக்குள்ள வந்தது. இதுவரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இந்த வார்த்தையின்படி அவர் எங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. போன வருஷம் அவன் ஆரம்பத்துல ஜனவரி மாதத்துல ஆரம்பித்த மனைவிக்கு வந்த கொடூரமான வியாதி. அவன் செத்து போயிருக்கணும். என்ன செய்யுங்க, ட்ரீட்மெண்ட்னால இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது அப்படியே கடந்து அவன் மார்ச் ஏப்ரல் மே வரும் பொழுது எங்க மகளுடைய வயிற்றுல 2வது குழந்தை இருக்குது. அதற்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது ரிப்போர்ட் அவன் உங்க மகளும் உங்க பேர வயிற்றுல இருக்க குழந்தை என்ன செய்கிறோம் இறந்து போகும்னு சொன்னாங்க. 3 மரணம் வந்திருக்கும் எங்க குடும்பத்துக்குள்ள. அவர் கர்த்தராகிய தேவன் ஒரு மரணத்துக்கும் அவர் ஒப்பு கொடுக்கிறது. அதான் நினைச்சு அதை திரும்பி பார்த்து நன்றி சொல்லிக் கொண்டே வந்தோம். பண நெருக்கடி வந்தோன்னு அந்த எண்ணங்கள் வரலாம். ஆமே, கடன் பாரங்கள் இருக்கதான் செய்யும். சூழ்நிலை நிமித்தம் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நிமித்தம் ஒருவேளை கடன் வாங்கி இருக்கலாம். அந்த கடன் பாரத்தை நிமித்தம் கர்த்தர் இதுவரையும் நடத்தினார், இனியும் அவர் உங்களை நடத்துவார். கடன் வாங்குறது தப்பும் சரின்னு சொல்ல வரல, நீங்க வாங்குங்க வாங்காதுன்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன் இருக்கிற அடிமை கூட நம்ம மாட்டிக்கிட்டோம். அது நம்மை அழிக்க முடியாதபடிக்கு அவன் கட்ட நம்மை அந்த 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 அழிவிலிருந்து தூக்கி வெளியே கண்டிப்பா கொண்டு வந்தான். அங்க அடுத்தது நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க அப்படின்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதில்லை. சொல்லுங்க, இந்த இடத்துல நாம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இருக்கலாம் இல்லையென்றால் சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவருக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அல்ல. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் உண்மையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்தவர்கள். கொஞ்சம் பேர் தான் கொண்டு உட்கார்ந்துருப்பீங்க. உங்களை பார்த்து வேதத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நீங்கள் தேடி வந்து என்னை தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நான் தேடி வந்து எனக்காக தெரிந்து கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இலவசமா கிடைக்கிறதுக்கு இலவசமா. நாங்கள் எங்கள் சர்ச்சில் பாட்டுத்தாள் அடிப்போம். இப்போ அடிக்கிறது டிவி வாங்கி வச்சிட்டோம் திருப்பதினால, அதனால பாட்டுத்தாள் அடிக்கிறீங்க. பாட்டுத்தாள் வந்து நான் ஒரு 10 பாட்டை செலக்ட் பண்ணி அதை எழுதி அதை டிடிபி சென்டருக்கு கொண்டு போய் அங்கே டைப் பண்ண வச்சு பிறகு அந்த ப்ரூஃப் கரெக்ஷன் பார்த்து அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு வரும்போது அதிகமான வேலைகள் உண்டு, காத்திருப்பு உண்டு, அலைச்சல் உண்டு, பணச்செலவு உண்டு. அப்போ நான் நம்ம விசுவாசம் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராதனை நேரத்தில் அந்த பாட்டுக்கு நான் காசு வாங்காமல் கொடுத்தேன்னா
கூட்டம் முடிஞ்சு போகும்போது எப்படி ஒரு 10-15 பேப்பர் அங்கங்க கிழிஞ்சு கிடக்கும், கசங்கி கிடக்கும். குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அது இலவசமா கிடைச்சது உங்களுக்கு. அதே நேரத்தில் நான் ஒரு பிளான் போட்டேன், 5 ரூபா தந்தாலும் அந்த பேப்பர் தருவேன்னு சொன்னாங்க. முக்காவாசி வாங்க, அது வேற கதை. ஆனா அது 10 கிழிஞ்சாலும் எதுக்குள்ள ஒரு 10 ரூபா வச்சுக்கோ வேணா. நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னா சும்மா பண்ணாங்க. அவர் வந்து நம்மளை தெரிந்து கொள்ளல. சிலுவையிலே அவமானங்களை சகித்து, அவன் துன்பங்களை சகித்து, வேதனைகளை சகித்து, காயங்கள், ரத்தம் சிந்துதல் எல்லாவற்றையும் சகித்த ஆண்டவர் அதை விலைக்கரையமாக கொடுத்து உங்களை என்னை விட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பா அதனால பைபிள்ல அவன் அவருடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க, விலையேற பெற்றவங்க. அவருடைய பார்வையில் நாம யாரு? அதே நேரத்தில் உலகத்தின் பார்வையில நாம விலை மதிப்பை இல்லாதவர்கள். சாதாரண ஆர்சி கிறிஸ்தவர்களா, சிஎஸ்சி கிறிஸ்தவர்களா, செவன்த் டே கிறிஸ்தவர்களா, எல்எம்எஸ் கிறிஸ்தவர்களா, ஆமென், சால்வேஷனா இருக்க கிறிஸ்தவர்களா இருந்தா யாரும் ஒரு அவங்கள நார்மலா அவங்கள வந்துட்டு அதே நேரத்தில் நல்லேரியா கூட்டம் ஒன்று இருக்குது. அது எந்த கூட்டம்? இந்த கூட்டம். இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு வைங்க. ஆமென். சாதாரண கிறிஸ்தவங்கள இருக்கிறவங்க யாரும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டா எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியுமோ எல்லா விதத்திலும் அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பாங்க. உலகத்தின் பார்வைக்கு நம்ம விலைக்கு மதிப்பு அற்றவர்கள், அவர்கள் இயேசுவின் பார்வையில் நம்ம விலையே. ஏன்னா உலகம் நமக்காக ரத்த சிந்தல, நம்மை அவமதிக்கிறவர்கள் நமக்காக எந்த விலையை கரையும் கொடுக்கல. தேடி வந்து நம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையை உங்களுக்காக எனக்காக கொடுக்கிறார். சொல்றது புரியுது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கணும். சொல்றது புரியுது. சும்மா நாம அவருக்கு பிள்ளைகளா மாறல, நாமும் அதுக்கு எந்த கரையமும் கொடுக்கல, அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு புரியும்படியே சொல்லு. சும்மா கொடுக்கிற பொருளுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. கொஞ்சம் கரையம் கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கணும்னு சொன்னா அதை நம்ம பத்திரமா வைக்கணும். அங்க உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க 9வது வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழம் இன்னும் உங்களுக்கு புரியும். நான் சொன்ன இந்த 2 வசனத்தை சொல்லி சொன்ன விளக்கத்தின் ஆழம் இன்னும் உங்களுக்கு அழகா புரியும். பாருங்க, எப்படின்னா கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். சொல்லப்பட்ட அந்த சுதந்திர வீதம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உரிமை. சத்தமா உரிமை, உரிமை. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உரிமை சொத்தாக இருக்கிறோம். வாங்கி இருக்கிறாரு. ஆமா, நாம மற்றவங்க நினைக்கிறது போல, மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்றது போல புறம்போக்கு புறம்போக்கு அவருடைய உரிமை சொத்து, பட்டா பூமி. நமக்கு சொந்தக்காரர் யாரு? அப்ப நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நாம காட்டுற அக்கறையை விட உரிமை சொத்தாய் விளைக்கரை கொடுத்து வாங்கினவர் நம்மிடத்தில் இன்னும் அக்கறை செலுத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நெய்ந்த நாணவன் அங்கே தீரத்திலேயே இவ்வளவு நேரம் வச்சிருக்கோம். கேள்வி என்ன? இவ்வளவு பிரச்சனை வந்தப்போ நம்ம வாழ்க்கையில பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா இதுதான் அதனுடைய காரணம். அடுத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு இடம் நம்ம விலைக்கரை கொடுத்து வாங்குறோம். முள்ளு பிடிச்சி காடு பிடிச்சி அது ஒரு மாதிரி கிடக்குது. ஆனா நமக்கு பிரயோஜனம் பண்ணணும்னு சொல்லி
அந்த இடத்தை விலைக்கரை கொடுத்து வாங்கின உடனே நம்ம அதை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நீ பேசுற என்ன செய்வோம்? முதல்ல ஒன்று வேலை அடைக்க மாட்டோம். காடு பிடிச்சி கிடக்கிறதுல என்ன செய்வோம்? சுத்தம் பண்ணுவோம். அதே போலதான் நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது நம்ம வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத அநேக அசுத்தங்கள் இருந்தது. அதெல்லாம் முதல்ல மாற்ற 100% மாற்றப்பட்டுட்டோமான்னு கேட்டா நீங்க சொல்லுங்க. 100% அவர் இருக்கிற மாதிரி மாத்திரைக்கு இடம் கொடுத்துட்டோமா? அத்தாடி நீங்களா அப்படிதான் இப்படி இருக்குது. ஏன்னா 100% மாற்றின பிறகு இந்த உலகத்தில் நமக்கு வாழ்றதுக்கு டைம் கிடையாது. வெட்டிக்குள்ள படுக்க வச்சு மங்களம் பாடிடுவோம். பரலோகமே வாய்க்கட்டு, கால் கட்டு, கை கட்டெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? ஏன்னா அந்த ஒரு பழமா இருக்கட்டு, அது பழுத்த பிறகு அந்த மரத்துல அது மேல. இப்ப நம்ம இன்னும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறோம்னா அவர் விரும்பின எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் வெளி வரல. அடுத்தது அவர் விரும்புகிற அநேக அசுத்தங்கள் அவர் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அது நமக்குள்ள என்ன செய்ய வெளியே நான் நம்புறேன். எனக்கு வாழ்க்கை அப்படிதான். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்களா? பெர்ஃபெக்ட் ஆயிட்டீங்களா? பெர்ஃபெக்ட் ஆயாச்சுன்னா உலகத்துல பாடுறதுக்கு நேரம் நமக்கு. நீங்க ஒரு மரம் வச்சுருக்கீங்க, விதையை போட்டு மரம், ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்க. இந்த பப்பாளி மரம் வருது. அவன் பூ பூத்தோட அதை செய்ய மாட்டோம், பறிக்க மாட்டோம். காய் பிடிச்சோட பறிக்க மாட்டோம், பெருசாகிட்டு பறிக்க மாட்டோம். அது கலர் கொடுத்துட்டு அவன் அதுக்கு பிறகு அது மனசுல கிடந்தா டேஞ்சர். என்னாகும்? அணில், குருவி, காக்கா, அந்த மஞ்சள் கலர் பார்த்தோட ரோட்ல போறது கண்ணு இல்லைன்னா கவனிக்காம கொத்தோன்னு கீழே விழுந்து சக்தி ஆகிடும். ஒன்றுக்கு பிரயோஜனம் ஆகிடும். படுக்கிற வரையிலிருந்து அதுக்கு வந்து மதிப்பு. அது பேர் அந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கெல்லாம் வச்சு முடியெல்லாம் கொடுப்போம். படுத்த பிறகு அது மரத்துல அதுக்கு வேலை. அதே போல நம்ம பூரணானவர்கள் உலகத்துல நமக்கு வேலை. அதனால இப்ப நான் உயிரோட இருக்கிறேன்னா அவர் எனக்குள்ள இருந்து வெளியே தள்ள நினைச்ச நிறைய காரியங்களும் எனக்குள்ள நிறைய பேர் ஒத்துவிட மாட்டேன். ஏன்னா நம்ம சுயநீதி உடையவர். நான் ஜோம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் லட்சம் நான் ஆடி கேட்கிறேன். அவர் விரும்புகிற முழுமையில் நமக்குள்ள வரல. சுத்திகரிக்கப்படுறாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா உரிமை சொத்தாய் மாற்றப்பட்ட பிறகு இதுக்குள்ள எவரையும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது, அபகரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை வேலையடைத்து பாதுகாக்கிறோம். அவர் நம்மை வேலையடைத்து பாதுகாத்து இருக்கிறபடியினால்தான் நம்ம வாழ்க்கையில் இதுவரை அடைகிறோம். உங்களுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க. பிசாசு வந்து அவன் தேவனாகி கத்திரிடத்துல சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கவில்லையோ, அதனாலதான் யோபுடைய வாழ்க்கையில அவன் அழிக்க நினைத்த சாத்தான் அந்த வேலைக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்டே இருந்தான். தன் வேலையடைத்த அப்படின்னால அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றி என்ன அழைத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அந்த வேலை நம்ம கண்ணுக்கு எலிசாவும் கேயாசியும் அவன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த கேயாசியும் எலியாவையும் பிடித்து அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்து நிற்குது. அப்படி ஒரு கூட்டம் வந்து நிற்கும் பொழுது கேயாசி அதிகாலை எழுப்பி வெளியே வந்து பார்க்கிறார். கவனிங்க, வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த கேயாசியுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் கேயாசியையும் எலிசாவையும் பிடிப்பதற்காக வந்திருந்த எதிரிகளின் சேனைகளின் கூட்டம். இதை பார்த்தோன்னு பயந்துட்டாரு. பயந்து ஓடி போறார். உள்ள போய் எலிசா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி, எஜமானனே எஜமானனே, நம்ம அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆண்டவரே, கேயாசியுடைய கண்கள் பார்க்கும்படி கேயாசியின் கண்களை திறந்தவன் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, எதிரிகளின் கூட்டத்தை விட அதிகமான சேனை இந்த 2 பேரை பாதுகாப்பதற்காக கர்த்தர் அனுப்பி வைத்திருந்தார். நம்ம வாழ்க்கையிலும் அழித்து விடுவதற்காக ஒரு பக்கம் மனுஷ கூட்டம், இன்னொரு பக்கம் பிசாசின் கூட்டம். இந்த பிசாசின் கூட்டத்தின் நிமித்தமாக அடிமைப்பட்ட மனிதர்கள் மந்திரவாதம்,
செய்வன ஏவல் என்னெல்லாமோ பண்றாங்க. உங்களுக்கு விரோதமா பண்ணாங்களோ இல்லையோ தெரியாது, எங்களுக்கு விரோதமா என்னெல்லாமோ பண்ணுங்க. ஊருக்கு நாங்கள் இருக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, ஆட்கள் வரக்கூடாது, இவங்க வியாதிப்படணும், இவங்க குடும்பத்தில் மரணம் வரணும், இவங்க நஷ்டப்படணும், இவங்க பயந்து இந்த ஊரை விட்டு ஓடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்தாங்க. ஆனால் கர்த்தர் எந்த தீமைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி இந்த ஜனக்கூட்டத்தின் முன்பாக கர்த்தர்களை பாதுகாத்து இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக எங்களை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். செய்த கூட்டமே வாய்திறந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், நாங்க செய்ததை விட உங்க கூட ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார். அதனால நாங்க சத்தமா புரியுது. நடந்த சம்பவத்தை சொல்றேன். நைட் ஒரு 11 மணி இருக்கும். சர்ச்சுக்கு ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் வாலிபக்குள்ள 12ஆவது வகுப்பு முடிச்சிருந்த பிள்ளை, பாஸ்டர் விசாஷ் பயங்கரமான பிள்ளை கூட வந்து பயங்கரமாக அலைக்கழித்து ஆடிக்கொண்டு இருக்கிறார், ஓடி வாங்க பாஸ்டர். நைட் 11 மணி. அப்ப நான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கும், வெளியெல்லாம் புரியுது பேச்சு வந்ததுனால. நான் சொல்றேன், இல்லம்மா ப்ரேயர் பண்ணி தந்த எண்ணெய் இருக்குதுல்ல, அந்த எண்ணெயை பூசுங்க, நீங்க கணவன் மனைவியும் முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணுங்க, இயேசு நாமத்துல கட்டளை கொடுங்க, அந்த பிசாசு வெளியே போயிடும் சொன்ன உடனே நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் பாஸ்டர். எல்லாம் பண்ணினதுனால இப்ப அந்த பிசாசு அந்த 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 முக்கு இருக்குல்ல, அந்த மூலையில போய் ஒதுக்கி ஒரு பார்த்துட்டே படுத்து கிடக்குது. நீங்க வந்தா வழி அது என்ன செய்யாது, அது ஓகாதுன்னு சொல்றாங்க. போத்துறோம் அந்த நான் என்ன பண்ண உடனே புறப்பட்டு ஜோம் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு 5 கிலோமீட்டர் தாண்டி இருந்த உங்க வீடு. நைட்டு போயாச்சு. போன உடனே கதவை திறக்கிறாங்க, அது இப்படியே படுத்துக்கிறாங்க. ஓடி இப்படி சைடு ஒரு சைடா ஒரு கழிச்சு கண்ணை வந்து பயங்கரமா உருட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. வந்துட்டு நான் உள்ள போன உடனே முதல்ல என்ன பார்த்து சொல்லு, வந்துருக்கியா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஜோமனது எண்ணெய தடவி பூச அது ஒரு மூலையில படுத்து கிடக்குது. அது வெளியே வர முடியாதபடிக்கு ஜோமண்ண எண்ணெய் அப்படி தெளிச்சு வச்சிருக்கேன். ரத்த கோட்டை, அந்த கோட்டைக்கு வந்து அதில் என்ன செய்ய வெளியே வர முடியாது. அதனால நான் தாய் தகப்பட்ட கேட்டேன், நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணியிருக்கலாம்ல, நல்ல அதிகாரத்தை கத்தர் தந்திருக்கிறார்களா, அபிஷேகத்துல நிரம்பி ஜோம் பண்ணியிருக்கலாம்ல, இது பெயருக்குமே அப்படின்னு சொன்னோன்னு பிசாசு சொல்லுது, இவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க. பிசாசு உங்களுக்கு எப்படி சாட்சி சொல்லணும், எப்படி சாட்சி சொல்லணும்? இவங்க பக்கத்துல இருந்தால நிற்க முடியல, இவங்க பக்கத்துல இருந்தால போக முடியலன்னு சாட்சி சொல்லணுமா? இவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க, நாங்க சுகமா இருக்கணும்னு சாட்சி சொல்லணுமா? நான் 2 பேரையும் பார்த்தேன், கணவன் மனைவியும் பார்த்தேன். சூப்பர் சாட்சி. நிறைய காரியத்தை பேசி வச்சுடுவேன். அதுக்கு பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். போன வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அது பயங்கர சவால்களை எனக்கு நேராக வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறது. நீ என்ன விரட்டுறத, எங்க கூட்டத்தை விரட்டுறத விட்டு, இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிச்சு. ஸ்தோத்திரம். உன்னால என்ன பண்ண முடியுமோ உன்னால சொல்லுங்க. பிசாசு வந்து சொல்லுங்க, ஒழுங்கா இது ஜோமனக்கூடாது, கட்சி போட்டாது, கைவாசி கூடாது. இல்லைன்னு சொன்னா உன்னை நான் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காரணத்துக்கு அது நடந்திருக்கு வைப்பேன், என்ன பண்ணுவீங்க? கை நடுங்கி கால் நடுங்கி ஒன்று ரெண்டெல்லாம் அதான் சொல்லிச்சு. ஒழுங்கா உமா வேலையை மட்டும் பாரு, நான் என் வேலை தான் இது, இதுதான் என் வேலை. அடுத்தாவது சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு சொல்றேன், நான் உரிமை சொத்து அப்படிங்கிறது இல்லை, அத்தாட்சியை சாட்சியை சொல்றது, நடந்த சம்பவத்தை சொல்றேன். அடுத்தாவது சொல்லிச்சு, 2010 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வாழ்க்கையில் உன் மகளுக்கு நடந்தது நினைச்சு சாட்சி சொன்னாங்க. கீழே விழுந்தான்னு சொல்லி, கீழே விழுந்ததுக்கு காரணம் பிசாசு தள்ளி.
அதனால அவன் மறித்து போய் என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கத்தருக்கு வைத்து மறுபடியும் அவளுக்கு உயிரை கொடுத்தான். ஸ்தோத்திரம். சொல்லுது, நான் தான் உன் மகளை அன்னைக்கு என்ன செய்தேன், தள்ளி விட்டு கொன்னேன். நான் சொன்னேன், நீ கொன்ன இன்னைக்கு என் பிள்ளை உயிரோட இருக்கா இல்லையா? உயிரோட தானே இருக்கிற. நீயோ உன் கூட்டமோ நினைச்சா எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். உடனே அடுத்த வார்த்தை சொல்லிச்சு, நைட்டு 11:30 மணிக்கு முன்னே ஆயாச்சு. அப்ப சொல்லுது, இப்போ உன் 2 பிள்ளைகளும் உன் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே காம்பவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ என் கூட்டத்தை அங்க அனுப்பி இருக்கிறேன். இப்ப நீ ஜோம் பண்றதை நிறுத்தலைன்னு சொன்னா, இப்ப நீ ஜோம் பண்றதை நிறுத்தலைன்னு சொன்னா என் கூட்டத்துக்கு நான் கட்டளை கொடுப்பேன். உன் பிள்ளைய இப்போ அவங்க கொள்ளுவாங்க. இப்போ அவங்க இது இந்த முறை நான் கொண்டுட்டேன்னு சொன்னா நீ உன் பிள்ளைய எங்க போய் நின்னாலும் ஜோம் பண்ணாலும் உயிரோட கிடைக்கவே கிடைக்க நடந்த சம்பவம். உடனே வலது கையை தலைக்கு மேல வச்சு ஜோம் பண்ணிட்டு வலது கையை அப்படியே எடுத்துட்டு இடது கையை தலைக்கு மேல வச்சுட்டு வலது கையை தேவனுக்கு வேற 3 காரியங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சாட்சி சொல்லுங்க, தேவையான பாடத்தை சொல்லுங்க. 3 காரியத்தை ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு நானா வரல, நீங்க கூப்பிட்டுதான் ஊழியத்தை நான் ஆதாய தொழிலா செய்யணும். வயிற்று குழப்புக்காக இந்த ஊழியத்தை நான் செய்யணும். இந்த பைபிளை தூக்கிட்டு போனா 10 ரூபா கிடைச்சிடும் சொல்லி இன்னைக்கு வரை நான் ஒரு இடத்துக்கு போகல. அடுத்தவ இந்த விசாசுகளை துரத்துகிற வரத்தை எனக்கு தாண்டி நான் ஜோம் பண்ணி கேட்கவும் இல்லை. எனக்குள்ள அந்த வரத்தை வச்சிருந்தீங்க, சூழ்நிலை நிமித்தம் நான் ஒருத்தருக்காக ஆரம்பத்தில் ஜெபித்தேன். எனக்குள்ள இருக்கிற அந்த மரம் வெளிப்பட்டது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை எனக்கு அவன் நீங்க கொண்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ நான் ஜெபிக்கும் போது நீங்க விடுதலை கொடுக்குறீங்க. அதனால நான் எந்த இடத்துலையும் பெருமை பாராட்டினது கிடையாது. இந்த இடத்துல உங்களை தான் மகிழ்ப்படுத்திருக்கோம். இப்ப இந்த பிசாசு நீர் என்னை தெரிந்து கொண்டு எனக்குள்ள இந்த அதிகாரத்தை வைத்து என்ன பயன்படுத்துறதை முன்பாக கொண்டு வந்து என் பிள்ளையை கொள்ளுவேன்னு சொல்லுது. அப்ப நான் இந்த ஊழியம் செய்து என்ன உங்க நாமத்தினால என்ன செய்யப்படும், தூஷிக்கப்படும். பிசாசு நான் ஜெயிச்சேன்னு சொல்லுவான். ஸோ நீங்க ஒரே ஒரு காரியம் பண்ணணும். இப்பொழுது என் பிள்ளைகள் வெளியே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. நான் 3 காரியம் கேட்டேன். ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய உரிமை சொல்லுங்க, உரிமை நீங்களும் சொல்லி ஜெயித்தீங்களா? உரிமை சொத்து. ஆகவே நீங்க பிள்ளைகள் இருக்கிற அந்த இடம் முழுவதிலும் இந்த ரத்தத்தை உங்க ரத்தத்தை கவனிங்க. நாங்க உங்க உரிமை சொத்தா இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல உங்க ரத்த கோட்டையின் பாதுகாவலைகளுக்கு வாங்க. 2வது சொன்னேன், வேதத்துல இன்னொரு பாதுகாப்பை கத்த நமக்கு தருகிறார். சுடரொளி பசி வந்து சுடரொளி பட்டயத்துக்கு பாதுகாவத தூதர்கள் மூலமாக எங்களுக்கு தாங்க. 3வது கேட்டேன், இந்த பரலோக அக்கினி மதிலாக எங்கள் இடத்தை சுற்றிலும் இப்பொழுது ஊற்றப்படணும்னு சொல்லி 3 காரியத்தை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஜோம் பண்ணிட்டு வலது கையை வச்சு ஜோம் பண்றேன். அடுத்த செகண்ட் ஏசப்பா என்கிட்ட பேசுறாங்க, கேட்ட பாதுகாவல உனக்கு நான் என்ன செஞ்சேன் வந்துட்டேன்னு சொன்ன உடனே நான் கையெழுத்து சேரை கொண்டு சொல்லி சேரை போட்டு உட்கார்ந்தாச்சு. உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதோடைய ஆவேசமா ஆக்ரோஷமா கண்ணெல்லாம் உருட்டிட்டு பயங்கரமா பேசுன அந்த பிசாசு நிறைய அப்படியே கொண்டு போச்சு. எல்லா வேகமும் போச்சு, எல்லா காரியமும் சர்வ நாடி அடங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடங்கி போய் அப்படியே இருக்கு. அதான் நான் வந்து நாடியில அப்படியே கை கொடுத்து தூக்கிட்டு சொன்னேன், எவ்வளோ பயங்கரமா சவுடா விட்டிய சவால் விட்டிய என் பிள்ளையை கொண்டுருவேன்னு சொல்லி இப்போ முடிஞ்சா செய்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அது சொல்லிச்சு, உடனே முக்கியமான உடனே அது சொல்லிச்சு, நான் சத்தம் போட்டு ஜோம் பண்ணல, மனது கூட தான் 3 காரியத்தை பேசப்பட்டு கேட்டேன். அது சொல்லுது, நீ தான் உன் அப்பா கிட்ட சொல்லி இப்போ அவங்க காம்பவுண்டை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பிசாசு கூட்டத்தை நான் அனுப்பியிருக்கிறேன். ஆனா அவைகளை துரத்துவதற்காக சுடவழி பட்டயத்தோடு லட்சக்கணக்கான தூதர்களை ஏசப்பா அந்த இடத்துல அனுப்பிட்டார். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அடுத்தான் சொல்லுது, எல்லாம் ஃபுல்லா
இயேசு கிறிஸ்துடைய பச்சை ரத்தம் ஆலை போல என்ன செய்து ஊற்றப்பட்டு இருக்குது. அடுத்தால சொல்லுது, பல அடி உயரத்துக்கு அக்கினி பச்சை எரியுது. என் கூட்டங்களை அவன் யூதர்கள் கூட்டம் துரத்துறாங்க. என் கூட்டம் இப்ப நாலாபுரம் செதறி ஓடுறாங்க. உன்னையோ குடும்பத்தையோ ஊழியத்தையோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியது. அப்படிப்பட்ட பாதுகாவலை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு, அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். அதுக்கப்புறம் கேட்டேன், இவ்வளவத்தையும் பார்த்த பிறகு இனி ஒன்னால எங்க கிட்ட மோதி ஜெயிக்க முடியுமா, சவால் முடியுமான்னு கேட்ட உடனே இல்ல அப்படின்னு சொல்லி முடியாது போய் இயேசுவை வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கேட்கிறான், குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி கேட்கிறேன், என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். நான் விஷயத்தை சொல்லணும்னு அவன் சொல்றான். நான் வெளியே இருந்தேன், ஆவியாளர் ஜெபிக்க போயிருந்தாரு. ஆனால் அந்த டைம்ல எனக்கு போர் தண்ணி கிடையாது. நம்ம டேங்க் கொண்டு விட்டு சர்ச்சுக்கு முன்னால விசுவாச பிள்ளைகள் தான் நைட்டு 11 மணி 12 மணிக்கு தெருவில் தண்ணி குடிச்சு கொடுப்பாங்க. அவங்க ஊத்துறதுனால நான் உள்ள போயிருந்தா தப்பா நினைச்சுட்டாங்க. நான் உட்கார்ந்து பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. கவனிங்க, திடீர்னு ஆவியாளர் கூட பேசினாரு, பிள்ளைகளை உள்ள கூட்டிட்டு போ, முழங்கால் போட சொல்லுவாங்க பிள்ளைகளை, நீ ஆவியாளர் ஜோம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன பொழுது அங்கே பிசாசு ஜெபிச்சு அக்கினி மதிப்பின் பாதுகாவல், ரத்த கோட்டையின் பாதுகாவல், தூதரின் பாதுகாவல ஆண்டவர் போட்டான்னு சொல்லி இதை அவன் கண்ணால பார்த்திருக்கிறான். பிசாசு ஓடுறத கண்ணால பார்த்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறது. நாம் அழிந்து போவது உலகமோ, உலகத்தின் அதிபதியாக பிசாசு. உலகத்தில் இருக்கிற மக்களும் ஒருபோதும் அழித்துவிட அழித்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் எதை தெரிந்து கொள்வார்கள், எப்படிப்பட்டதை தெரிந்து கொள்வார்கள் சொல்லுங்க. காசு கொடுத்தோ இலவசமோ ஒன்று நமக்கு கிடைக்கிறது இல்லையா? கண்டதை குறைக்கிட்டு வருமா சொல்லுங்க. கடைக்கு போறீங்க, கடைக்கு போகும்போது கத்திரிக்காய் பழப்பழம் இருக்கும். அது அங்கங்க இங்க ஒவ்வொரு கருப்பு கலர்ல சொத்தை இருக்கும். சும்மா தந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், காசு கொடுத்தாலும். அது உங்களை போல ஆட்கள் கண்ணுல விளக்க கொளுத்தி இல்லாத பக்கத்திலும் புரட்டி சுற்றி பார்த்தோம். சொல்லுங்க, வாழைப்பழம் வாங்க போறோம்னா நம்ம கருத்து தூர போற கண்டிஷன் தோரணத்துக்கு போகும். அந்த கடையில் வாங்கும்போது அங்கேயாவது கருத்து இருந்துன்னா வேணா இது ஒரு ரூபாய் குறைச்சி கருத்து இருக்கு. அப்போ மதிப்பு மிக்கதை, நல்லதை, அழகானதை நம்ம என்ன செய்வோம், வாங்குவோம். இந்த 32 அதிகாரம் 10வது வருஷத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னா நம்ம அதை தெரிந்தெடுக்கும்போது நம்ம நிலையை வாசித்து பாருங்க. பாழான நிலைக்கு நம்ம வேலை எவ்வளவு, நம்ம மதிப்பு எவ்வளவு, நம்மளால பீத்திக்கிறோம். நான் இன்னும் அவ்வளோ இருக்கணும், என் படிப்பு அந்தஸ்து, எங்கள் அப்பா யார் தெரியுமா, பைபிள் சொல்லி பாழான நிலை. ஒன்றுக்கும் சொல்லுங்க, என் வாழ்க்கை அதுதான். நீங்களாம் இருக்கிற மாதிரி ரீசெண்டாக இருக்கீங்க, எனக்கு புரியும். நான் அப்படிதான். ஸோ எங்கள் சொந்தக்காரங்க கூட என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் கார் எடுத்து வச்சுடாத, அவன் காட்டுக்குட்டி எனக்கு வேறுனது எனக்கு வேறுனதுமா. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன் தம்பி அவங்க மட்டும் கிடையாது, சித்தப்பா, தாத்தா, மாமா, தாத்தாக்கு தாத்தா, அப்படிப்பட்ட எல்லாரும் எனக்கு வச்ச பேர்ந்தது சொல்லுங்க. கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கு நான் கல்யாண காலையில் முடிச்சு வீட்டுக்கு மனைவியை கூப்பிட்டு வரேன். எங்க அம்மா என் மனைவிட்ட சொல்றேன், அம்மா நீ ஒரு கரடி கல்யாணம் பண்ணி ஊருக்கு உலகத்துக்கு சொந்த பந்தத்துக்கு நான் காட்டுக்குட்டி. மனைவிக்கு எங்க அம்மா என்ன அறிமுகப்படுத்துறேன். எப்படி சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத நம்மளைத்தான் ஒரு விலைக்கரை அன்பை பார்த்தீங்கன்னா, உலகம் எப்பொழுதுமே நல்லதை தான் செலக்ட் பண்ணும், நல்லதை தான்
ஆனா நல்லது கூட சொத்தை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியாது. ஒண்ணு இல்லாததை எடுத்து உருவாக்குகிறது தான் அவனுடைய வேலை. சரியா? அடுத்தல ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வீடு. அதாவது இது எதற்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு அனுபவத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையையும் தக்க விலைக்கரையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கவனிங்க, விலைக்கரை கொடுத்து அவர் உண்மையையும் வாங்கினதுனால அடுத்த வேத பகுதி சொல்லுகிறது, கண்டுபிடித்த ஆண்டவர் இதுவரையும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் சாமர்த்தியத்தினால, என் அனுபவத்தினால, எனக்கு அறிவுனால நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். நம்ம உலகத்தின் பார்வையில ஒன்றுக்கும் குடும்பத்திற்கும் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட குடும்பமாக இருந்தோம். தெரிந்தெடுத்தன்மை நடத்தி கொண்டு இருக்கிறபடினால இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்துருக்கோம். இல்லையா? நேற்று பாருங்க, எங்க தாத்தா இறந்த அடங்கு போயிருக்கிறேன். அதில் இன்னும் நிறைய காரியத்தை கவனிக்க எல்லாம் கவனிச்சாச்சு. கவனிச்சு முடிச்ச பிறகு கவனிக்க, எந்த குடும்பக்காரங்க காட்டுக்குட்டி எங்க வீட்டு வாசல்ல கால் வச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மாமி என்கிட்ட வந்து, நான் எத்தனை நாள் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறேன், எத்தனை நாள் வந்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தை எங்களுக்கு அதை ஜோம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த குடும்பத்தினர்கள் இவன் காட்டுக்குட்டி எங்க வீட்டுக்கு வரப்பான்னு சொன்னாங்களோ, அதே குடும்பத்தில் உள்ளவங்க சோதனை எங்களை வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. அதே குடும்பத்தோட இன்னொருத்தர் மருந்தி கேட்டுக்கொண்டு எப்படி இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், சாப்பிட வரணும்னு சொல்லி நேற்று அவங்க வீட்டில் தான் நாங்கள் குடும்பமாக போய் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி விதவிதமான ஆதாரத்தை இருந்தாங்க. அவங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லி உலகத்தால குடும்பத்தால வெறுத்து ஒதுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்த எங்களை அவர் கண்டுபிடித்தார், விலைக்கரையும் கொடுத்து வாங்கினார், அவர் நடத்தி கொண்டது. உங்க வாழ்க்கையிலையும் மற்றவங்களால புறக்கணிக்கப்படுறோம், அங்கப்படுறோம், ஒதுக்கி வைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கண்டுபிடித்தவர் யார்? உங்களுக்கு விலை கொடுத்து வாங்கினவர் யார்? இதுவரை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் யார்? அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை தக்க கனப்படுத்தி வைப்பார். இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம்னா, எங்க குடும்பத்துல, எங்க அம்மா குடும்பத்துல மூத்தவங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. பாட்டி எங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி, அவங்களுக்கு 100 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 100 வயசு. போன வருஷம் ஆரம்பத்தில் நினைக்கிறேன். அப்போ அந்த 100 வயசு ஆனதுனால எங்க பாட்டி குடும்பத்துல 100 வருஷம் யாரும் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டிக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கணும், பிறந்த நாள் ஃபங்க்ஷன் எடுக்கணும் சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணி அந்த குடும்பத்தில் உள்ள, அதாவது பாட்டுக்குட்டியில் குடும்பம் இதுன்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் கூடுறாங்க. நிறைய ஊழியக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஏகோபித்த மனமாக தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் ஜஸ்டஸ் தாமஸ் தான் பிரசனம் பண்ணும். சந்தோஷம். பெரிய மண்டபத்தில் 500-600 பேர் வந்திருக்கிறாங்க குடும்பத்தில். அம்மா குடும்பத்தில் உள்ள மாட்டாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து அவங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வாழ்க்கை செய்து கொடுத்தாங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. எனக்கு தான் முக்கியமான செய்தி பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் வசனத்தை நினைச்சு கண்டுபிடித்த ஆண்டவர், அவன் விலைக்கரையில் கொடுத்தவர், வேலையடைத்து பாதுகாத்தவர். எந்த ஜனங்கள் வெறுத்து ஒதுக்கினார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார் என்பது சந்தேகம். அவர்கள் அன்பா சொல்றேன், எதிர்மறையான எண்ணத்துக்கெல்லாம் இல்லை, எனக்கு உலகத்தின் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, தயவு செய்து நினைக்காது. அடுத்த வேதம் சொல்லுவது, அவனை உணர்த்தினார். என்ன செய்தாரு? ஏன்னா நமக்கு கொஞ்சம் பவுசு, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் மேன்மை, ஒரு 4 பேர் பரவாயில்லையே அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க உங்களுக்கு
எனக்கு தான் வரணும். அந்த பெருமை எல்லாம் நான் தான், நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சில மறைமா சொல்ல என் வீட்டுக்காரன் டம்மி பீஸ் வீட்டில் பார்த்தா எனக்கு இந்த வீட்டில் ஆளினா அழகு ராணி நான் தான். நான் சொல்லாகும் நான் கட்டளையில சட்டம் பலமா வருது. யோசிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட சில நேரத்தில் நமக்கும் நம்மளை அறியாம என்ன வரும்? வருமா வராதா? பெருமை வரும். அந்த நேரத்துல எல்லாம் பரிசுத்தாவியிலிருந்து சில நம்ம இடத்துல நீ இப்படி பெருமை கொள்ள வேண்டிய ஆள் அல்ல, நீ இப்படி சிந்திக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ இப்படி நடக்க வேண்டிய ஆள் அல்ல. நம்ம என்ன செய்யறோம்? நம்மள உணர்த்துறா. அடுத்தத பாருங்க, அவனை நமது கண்மணியை போல அதனாலதான் இந்த நம்ம முடியாது. சத்தமா சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். அடுத்த ஒரே ஒரு வசனத்துக்கு வழக்கத்தை 5 நிமிஷத்துக்கு சொல்லி நம்ம செய்வோம். நான் 6 மணி நேரம் வசனம் பண்ண சொன்னேன். எனக்கு அந்த குருவை தந்திருக்கிறாரு. சோறு தண்ணி மட்டும் வேணும். பெட்ரோல் வேணும், வண்டி ஓடாது. அது மட்டும் இல்லை. 6 மணி நேரம் டைம் 10 மணி நேரம் இந்த வசனத்தை பண்ண சொல்லி அது கிருபையாக கத்த தந்திருக்கேன். பெருமையை சொல்லுங்க கத்த தந்திருக்கேன். ஏன்னா நான் 4 பாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன். இப்போ 3 வசனம் கூட சொல்லுறேன். சொல்ல சொல்ல நிறைய வார்த்தைகள் அவர் தந்துட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இந்த இடைப்பட்ட காலத்துல பாருங்க என்ன நடக்குது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குச்சிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகு என்ன பண்ணுவோம்? கழுகு கூடு எங்க கட்டும்? எங்க கட்டும்? மலை உச்சில். சாதாரண ஒரு சின்ன சின்ன இருக்கிற குட்டி மலையில கட்டாது. எவ்வளவு உயரமான மலையில கூட கட்ட முடியுமோ அந்த இடத்துல கூட கட்டி கவனிக்க முட்டை போட்டு அடை காத்து குச்சி பொறிக்கும். அந்த குச்சிக்கு தேவையான ஆகாரத்தை பல இடங்கள்ல தேடி போய் செய்யும், சேகரிச்சு கொண்டு அழகாக அதை பாதுகாத்து அந்த செட்டைகளையே வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டின பொழுது அந்த குஞ்சிக்கு என்ன முளைக்கும்? ரெக்கம் முளைச்ச உடனே அந்த தாய் கழுகு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும் பொழுது அந்த தாய் கழுகுக்கு தெரியும், இனி இந்த குஞ்சை இப்படியே நான் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதனால இதை நான் பறப்பதற்கு பழக்கிவிட்டேன்னு சொல்லி அந்த கூட்டிலிருந்து நினைமா பண்ணுவோம். அப்படியே கொத்தி அழுகு எவ்வளவு வெயிட்டானு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தூக்கிட்டு போகிற அளவுக்கு அது மேலே உங்களுக்கு திரும்ப நேஷனல் ஜியோகிராஃபி வேற என்ன அனிமல் பிளானட் சேனல்லாம் பாருங்க. அதில் ஆட்டுக்குட்டி சரவ தூக்கிட்டு போகும். அப்போ அது குஞ்சை என்ன செய்யுமா அப்படியே தன்னுடைய அழகால குத்தி இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் உயரத்துக்கு கொண்டு போறோன்னு அந்த கழுகு குஞ்சு நினைக்கும், பரவாயில்ல எங்க அம்மா என்ன எங்க கொண்டு போறாங்க, உயரத்துக்கு கொண்டு போறாங்க. சந்தோஷமா சத்தமா அது மகிழ்ச்சியா ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன பண்ணுமா, வாய படக்குது. பிறந்த உடனே என்ன நடக்கும்? ஐயோ என்ன கொண்டுட்டா இது இருதயம் கிடையாது, கண்ணு கிடையாது, அவன் மனசாட்சி கிடையாது, என்ன கொண்டுட்டா அந்த குஞ்சு ரசியம் கத்தும். இது மேல அப்படியே வட்டம் முடிச்சு பார்த்து அந்த குஞ்சு கீழே பார்த்து பயங்கர அழகா இருக்கும், மேல பார்த்தா தாய் அழகா வட்டம் முடிச்சு சுத்திட்டு ஆனா பாடி என்ன தூக்குன்னு அதை என்ன செய்யாது, அசையாது. அதே போலதான் கத்தனாகி தேவனை பயிற்றுவிப்பதற்காக பழக்குவிப்பதற்காக அழகாக பாதுகாத்து கண்மணி போல நம்மை வழி நடத்தி தேவையான நன்மைகளெல்லாம் தந்து சத்துவின் கரங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு சொல்லுங்க ஒரு கழுகு குஞ்ச கீழே விட்டது போலதான் அப்பதான் சில நேரத்துல நமக்கு பயம், ஐயோ ஏசப்பா இல்லை, இவ்வளோ கஷ்டத்துல என்னை விட்டுட்டு அவர் ஒதுக்கி வச்சாரு,
அப்படின்லாம் சொல்லுவோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறது. சீயோனோ கர்த்தரனை அவர்களை கைவிட்டான்னு சொல்லி புலம்புறா. ஆனா அவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை அவள் மறந்தாலும் நல்ல ஆண்டவரை கரகத்துக்கு எல்லாரும் நல்ல தகப்பனுக்கு இயேசுவாக இருக்கிறார். அவர் இருக்கிறாரு. ஆனா நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்ளாம ஏன் கர்த்தர் இந்த பாதையில என்ன நடத்துறாருன்னு சொல்லி அறிந்து கொள்ளாம அந்த ஆழத்திய ஞானம் இல்லாம இயேசுவையே நம்ம சண்டையை விட்டு பேசுறோம். ஏன் தான் கர்த்தரன் இப்படி ஏன் தான் கர்த்தரனே எல்லாரோட எனக்கு தான் பாடு கொடுக்குது நான் நினைக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட அவன் ஆழத்திற்கு அது கீழே அந்த குஞ்சி பறக்க நினைக்கும் கீழே விடும் பொழுது அப்ப அது எதிர்த்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணும், கீழே விழுந்துரும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஜெட் வேகத்துல அந்த தாய்க்கடல் என்ன செய்யும், பறந்து வந்து அந்த குஞ்ச தன்னுடைய இறக்கையில சுமந்து மறுபடியும் எங்க அம்மாவை சந்தேகப்பட்டு எவ்வளவு அன்பு, ஒரு சின்ன காயப்படம் பட்டன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகமா வந்து எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டா. பைபிள் வசனத்துல ஆண்டவராகிய தேவ சமூகத்தை சங்கீதக்காரர் சொல்வாரு, தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில புலம்பும் பொழுது அவர் எப்படி இறங்கி அவர் தப்புவிக்க மாத்திரமா வந்தார். சிங்கத்தை போல வருவார். வந்து பாதுகாத்த உடனே ஸ்தோத்திரம் ஆமே நம்ம கழிவு குஞ்சு நினைக்குமா, சரி இந்த அம்மாவை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன். மறுபடியும் இந்த அம்மா என்ன எங்க கொண்டு போக, மறுபடியும் மேல கொண்டு போய் அதே போல மறுபடியும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்படின்னு அழிவுக்காக இல்லை, உலகத்துல நம்மை உருவாக்குவதற்காக. எந்த சத்துவின் சபாங்களையும் எந்த மனுஷனுடைய கிரியைகளையும் மேற்கொள்வதற்குரிய பலனையும் தைரியத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக. கைவிடப்பட்ட அனுபவம், ஒரு தள்ளப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டுதான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ குறை சொல்லாம, அவருக்கு மேல பழி சுமத்தாம, அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை உருவாக்குவதற்காக, அதாவது ஆண்டுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்காக, வேதத்தை தியானிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, ஆவியானவரை அனல் மூட்டுவதற்கு தான் இந்த பாதையில் அவரை நடத்துறான்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கு தான் சில நேரத்தில் கைவிடப்பட்டாங்க. சொல்லுங்க இவை பொழுது சொல்லுங்க இவை பொழுது உன்னை ஆனாலும் உருக்கமான இறக்கத்தினால அதனால நம்ம அழிஞ்சோம். கைவிட்டது போல இருக்கும். கைவிடப்படுகிற எதற்கு விஷயம், சில கஷ்டங்கள், சில இழப்புகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில அவமானங்கள் எதுக்குன்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் கட்டப்படுவதற்காக, அவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் இன்னும் வளர்ந்து பெறப்படுவதற்கு தான் இந்த நெருக்கடிகளெல்லாம் அவர் அனுமதிக்கிறார். தேவனை புரிந்து நெருந்த நாளை அங்கி எறிகிற மறையாது. அடுத்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பூமியில் உள்ள உயர்ந்த உங்களுக்கு எதிர்காலம், உங்களுக்கு எதிர்காலம் கஷ்டம், இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற நெருக்கடி, இப்ப இருக்கிற அவமானம், இப்ப இருக்கிற தலைகுறி எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கத்தர் தருவார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். கவனிங்க, ஆசீர்வாதத்தின் நாட்களை இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக 6 மாதத்தை முடிச்சிட்டோம். 6 மாதம் இருக்குது. இந்த வார்த்தை எனக்கு தான் ஏற்றுக்கொண்டு வார்த்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராய் இயேசு கிறிஸ்துவின் நீ விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆசை. கைவிட மாட்டார், அழிஞ்சு போக விட மாட்டார், சாத்தான் மேல விட்டு கொடுக்க மாட்டார், மனுஷன் மேல விட்டு கொடுக்க மாட்டார். எந்த காரியம் உங்களை அழிக்க விலக்கரை கொடுத்து நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, மேலிடைத்து பாதுகாத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம அவருக்குள்ள பலப்படும்படியாக, வளரும்படியாக, விசுவாசத்தில் உறுதிப்படும்படியாக, ஆவியானவரை அனல்மூட்டும்படியாக இந்த கழுகு தன் குஞ்சை பழக்குவிக்கிறது போல நம்மை பழக்குவிக்கிறார். அதனால ஏசப்பாவை கைவிட்டால் என்ன செய்யறது?
அவர் ஒருபோதும் உன்னை விட்டு உன்னை மோசையோடு கூட இருந்தது போல எதுவரையும் இருப்பதா இந்த உலகத்தில் எல்லாரும் சமர்ப்பிச்சு எத்தனை அன்பு தகப்பனை அவரை எத்தனை அன்பு தகப்பனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஒருவேளை நமக்கு கிடைத்த தாய் தகப்பன் அன்பு இல்லாதவர்களாக உலகத்துல பெற்ற தாய் தகப்பன் கொடுத்த அன்பு இல்லாதவர்களாக கவனிக்காமல் விட்டு இருக்கு. கிடைக்க வேண்டிய நன்மைகளை அவர்கள் நமக்கு கொடுக்காமல் இருந்திருக்கிறார். சிலவேளை நமக்குரியதை கூட அவர்கள் பறித்தெடுத்திருக்கலாம். அந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் அவன் சொந்த ரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து மீட்டெடுத்த தகப்பன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. காரணம் என்னன்னா, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள், நாம் அவருடைய சொந்த சொத்து. நம்மை யாரையும் தொடர மாட்டார். யாராலும் நம்மை துன்புறுத்தப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டார். உலகம் மனுஷன பிசாசு கூட்டமை எதிர்த்து நம்மை அழிக்க நினைத்தால் அவர் அழிவுக்கு ஒருபோதும் ஒப்புக் கொடுக்க மாட்டார். நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி யாரும் இல்லை, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து அவர் எங்களை வெளியே கொண்டு வருவார். போராட்டங்களை மாற்றுவார், நெருக்கடிகளை மாற்றுவார், அவமானங்களை மாற்றுவார், நிந்தைகளை மாற்றுவார். நிச்சயமாக வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உயர்ந்த இடத்திலே கர்த்தர்களை கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் மற்றவர்களின் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இடத்திற்குரியவர்களாய், மரியாதைக்குரியவர்களாய் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களை அழைப்பதற்காக அல்ல, உங்களை அழைப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு இன்னும் நீங்கள் விசுவாசம் வைப்பதற்காக, உங்களை உருவாக்குவதற்காக, ஆவியை பலன் கொள்வதற்காக. பிள்ளைகளை அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர். உன்னை சொந்த பிள்ளை, சொந்த சொத்து. உன்னை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டார். உன்னை ஒருபோதும் அவர் விட்டு விலகவும் மாட்டார். நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கு. வார்த்தை எனக்கு தான் சொந்தம். அந்த காரியங்கள் நினைத்து நான் சோர்ந்து போய் வந்தேன். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விகளோடு வந்தேன். அசுத்தாவினர் என்னோடு பேசி உற்சாகப்படுத்தி நான் சொல்றதை மாற்றேன். வருங்காலத்தை தேவனுக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டது உண்மையப்பா. உண்மை விட்டு தூரம் போனத சூழ்நிலைமை மத்தியிலையும் என்னை தேடி வந்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது உண்மை. எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வந்தது. இதோட இந்த கதை முடிந்தது என்று நினைத்தோம். நான் அதை முடிக்கவில்லை, முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, அணைந்து போகவிடவில்லை. இதுவரையில் நடத்தி இருக்கிறேன். இனிமேலும் நீர்களை நடத்துவீர். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பீர். அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நீர்களை உருவாக்குவீர். யாரெல்லாம் எங்களை இகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் எங்களை அவமதித்தார்களோ, யாரெல்லாம் எங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்துவீர். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற பாத்திரங்களாக எங்களை கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவீர். ஆண்டவரை நல்ல தகப்பன், எங்களோடு பேசி உற்சாகப்படுத்தின நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு சொல்லுங்கள். தந்த வார்த்தைகள் எங்களுக்குள் இருந்த கலக்கங்களை, எங்களுக்குள் இருந்த பயங்களை, எங்களுக்குள் இருந்த கேள்விகளை, எங்களுக்குள் இருந்த சந்தேகங்களை மாற்றி போட்டதற்காக சொல்லுங்கள். ஐயோ, இந்த பிரச்சனை நிமித்தம் நாங்கள் அடைத்து விடுவோமோ, எங்கள் கதை முடிந்து விடுமோ என்று சொல்லுங்கள். எதிர்மறையான சிந்தனைகளை பிசாசு உள்ளத்திற்குள்ளே வைத்திருந்தார். பரிசுத்தாவியானவர் நீர் எங்களோடு பேசி, உன்னை நான் அழித்து விட மாட்டேன், அழிவுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன், சத்துவின் கையிலோ மனுஷனுடைய கையிலோ விட்டுக் கொடுக்க மாட்டேன் சொல்லி வார்த்தையை தந்தையை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்கிறேன். வார்த்தைகள் மாறாததும் மாற்ற முடியாதவர்களுமாய் இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளின்படியே இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தை எங்களுக்கு தான் என்று ஒப்புக் கொடுத்த அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும். குடும்பங்களை, குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும். மனிதர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களை தேவன் உயர்த்தி வைக்க வேண்டும்.
அதுபோல இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு ஊழியக்கார குடும்பத்தை ஜனங்களுக்கு முன்பாக, ஜாதிகளுக்கு முன்பாக, தேசங்களுக்கு முன்பாக உயர்த்தி வைக்க போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஊழியத்தை கர்த்தர் அப்படியே உயர்த்தி வைக்க போகிறதற்காக ஞானுடைய ஊழியத்தை செய்கிற அன்பு தம்பி அருளையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அப்படியே உயர்த்தி வைக்க போகிறோம். அப்படியே ஊழியத்தை செய்கிற எங்களையும் எங்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறோம் என்று சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டு நாம் தொடர்ந்து மகிமைப்படும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடு. அப்பதான் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தைகளை கேட்டு ஒப்புக் கொடுத்த அன்பு பிள்ளைகளை நாமத்தினாலே மனப்பூர்வமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் இன்னும் வளர்ந்து பெருகுவார்களாக, ஆமென், சுடர்விடுவார்களாக, கனி கொடுப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் மூலம் அநேகருமே அறிந்து கொள்ள செய்யும்படியாக நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களை தாழ்த்துள்ள திருவைக்கு மறைத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நாம இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமானது அனைவரோடு சதா காலங்களில் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, உங்களையும் போல வந்திருக்கும் போது வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். முழுமையாக படிக்கிற அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு ஆவியானவரே எழுதியிருக்கோம். அதனால் படித்து உற்சாகத்தோடு அந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு சின்ன பரிசு தருவேன்னு சொன்னவங்களே தருவோம். வாசித்தவங்க வாங்க. இன்னைக்கு சொல்ற வருஷத்தை முடிக்க போகிறோம். போறீங்க சரி, கவனிங்க. இன்னைக்கு மறுபடியும் சொல்றோம். இனி அடுத்தால கர்த்தருக்கு சித்தமானா நாமும் உயிரோடு இருந்தால், இயேசுவும் வராமல் இருந்தால் டிசம்பர் மாதம் நாங்கள் என்ன செய்வோம்? டிசம்பர் மாதம் வரும். இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த புதுதை படிக்க விரும்புகிறவங்க என்ன செய்யுங்க, முழு பைபிளை படித்து முடித்தா விலை உயர்ந்த மனுஷன் என்ன செய்வோம். ஆனால் உலகத்தில் விலை உயர்ந்த பொக்கிஷம் இதை நீங்கள் படிச்சுன்னு சொன்னால் உலகத்தில் விலை மதிப்புள்ள பரிசுகளை உங்களுக்கு என்ன செய்வோம். உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு பிரயாசப்படுவோம். இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, படித்தவங்க குழம்புகளுக்கு தொடர்ந்து முடிக்கிறார். மறுபடியும் பைபிளை முடிக்கணும். 6 மாதம் இருக்கும். கொஞ்ச நாள் தான் 6 மாதத்துல முழு பைபிளையும் மனசாட்சிக்கு பயந்து தேவனுக்கு பயந்து உண்மையாக படிச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் படித்தாலும் அத்தனை பேருக்கு நாங்கள் என்ன செய்யணும். அப்படி திருப்பதினால பரிசை வாங்கி இது நிறைய சோறு போட்டு சாப்பிட்டு அடுத்த கூட வரும்போது இப்படி இருக்கும். மாத்தாடி போது இருக்கலாம். ஆசை